நாளைக்கு 60 நிமிஷம் நடந்தால் பல நோய்கள் வருவதில்லை. நடைப்பயிற்சியில் உள்ள முறைகள் என்ன? ஒரு சிலர் நடக்கிறதுனால மூட்டு வலி வருதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 60 நிமிஷம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. ஏன்னா யாருக்குமே டைம் இல்லை, 1 மணி நேரம் ஒதுக்க முடியும், தன்னை கணக்காக ஒதுக்குறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதனால் நடைப்பயிற்சியோட முறைகள் அப்படின்னு கேட்டால் 8 போடுற மாதிரி, தாவி தாவி போகிற மாதிரி, நிறைய பார்க்கில் ரிவர்ஸ் நடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அடிப்படையில் 60 நிமிஷம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா நார்மலாக நடந்தால் போதும். நடக்கும்போது உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கணும். இது 10 நிமிஷமாக இருந்தால் ரொம்ப ஹெல்த்தி. பட் எடுத்தோன்னே அப்படி நீங்கள் நடக்க முடியாது. அதனால் ஒரு 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். அதிகபட்சம் 50 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கணும், அல்லது 1 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம். 5 கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான நடைன்னு எடுத்துக்கலாம். முத்தாக வேர்த்திருக்கும், ஓரளவுக்கு ட்ரெஸ் நிறைய அளவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும். அந்தளவுக்கு போனால் ஒரு ஆரோக்கியமான நடை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் இன்டென்சிவாக வேணும் அப்படின்னா சின்னதாக ஜாகிங் போகலாம், இல்லை உங்கள் டைமிங்கை மட்டும் நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் வந்து 10 நிமிஷம் நடக்கிறது 8 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா விறுவிறு நடந்தால் கையை வீசி விறுவிறு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. அப்படி நடந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும், அது இன்னும் நல்லது உடம்புக்கு. நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட மூட்டுக்கள், மசில், நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடும். எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறோம் இல்லையா? மற்ற மிஷின்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்ய செய்ய தேய்மானம் ஆகும். ஆனால் நடக்கிறது உடம்பு கொடுக்குற வேலைகள் மட்டும் அந்த செல்களை புதுப்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அன்றாட நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செல்கள் திரும்ப திரும்ப புத்துணர்ச்சி அடைஞ்சு புதுப்பிச்சுட்டு தான் வரும். அதனால் அது ரொம்ப நல்லது. நார்மலாக இருந்தால் போதுமானது. ரெண்டாவது அவங்க கேட்டிருக்காங்களே மூட்டு வலி வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மூட்டு வலி வருது அப்படின்னா உங்கள் முழங்காலுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் எடையை தூக்க முடியாமல் தான் வலி வரும். நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு சிரமம் கொடுக்குற மாதிரி நடக்கிறதோ, வெயிட் தூக்குறதோ, மாடிப்படி ஏறுறதோ, குத்த வச்சு உட்காடுறதோ செய்யக்கூடாது. வெயிட்டை குறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் கார்டியோ பண்ணலாம். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதுக்குன்னு சில உடற்பயிற்சிகள் இருக்குது. படுத்துக்கிட்டே பண்ணுற மாதிரி உள்ள பயிற்சிகள் இருக்குது. அது மாதிரி உள்ள பயிற்சிகள் பண்ணி, அல்லது உணவு கட்டுப்பாடு மூலமாக, ஏன்னா நீங்கள் நடந்தெல்லாம் வெயிட் குறைச்சிட முடியாது. எப்பயும் உணவு கட்டுப்பாடு மூலமாக வெயிட் குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டு அப்புறம் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் மூட்டுகளில் சிரமம் வராது, வலி வராது. நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல செருப்புகள் யூஸ் பண்ணுங்கள். நடக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல காலையில் நடக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணியெலாம் நல்லா குடிச்சிட்டு போங்க. பாடி எப்பயும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, டீஹைட் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சுகர் மாதிரி பேஷண்ட் இருக்குங்க, லோ சுகர் ஆகுதா இல்லைங்கிறத பார்த்து நடக்கணும். நம்ம நடக்கும்போது மயக்கம் வந்துடும், மாத்திரையை போட்டு நடக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கணும். அப்படி ரொம்ப முடியலன்னா 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி சாப்பிட்டு நடக்கிறது நல்லது. பொதுவாக ஜென்ரலாக 20 வயசுக்கு மேலே ரெகுலராகவே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடக்கிறது உடம்புக்கு நல்லது. தாராளமாக செய்யலாம்.